பிரகாஷ் சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இந்த கலைஞர் குறித்தான இந்த சர்ச்சை இருக்குது இல்லையா, இதனுடைய பின்னணி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஆர் ராசா பேசினதா ஒரு டேப் வந்து வெளியாயிடுச்சு. அதை வந்து மாரிதாஸ் தான் வெளியிட்டார். வெளியிட்டுட்டு அவர் சொன்னார், இதை பற்றி எந்த ஊடகமும் விவாதிக்கலை, செய்தியாக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை வந்து செய்தியாக்குற முயற்சியில் தான் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டிருக்கார். இப்போ நம்ம விவாதத்துக்கு எடுக்கிறோம்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆர் ராசாவோட பேச்சு வந்து விவாதத்துக்குள்ளாகும் இல்லையா? அந்த முயற்சி தான் வந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி செஞ்ச விஷயம். கலைஞரை வந்து வீட்டு சிறையில் வச்சுருந்தாரா இல்லையான்றது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போது திமுக அறிவாலயமோ கோபாலபுரமோ வந்து போயஸ் கார்டன் இல்லை, ரைட்டா? இல்லை அப்போலோவில் கடைசி நாட்களை கழிச்ச ஜெயலலிதாவுடைய அப்போலோ ஹாஸ்பிட்டல் கிடையாது. அது கோபாலபுரத்தில் எது நடந்தாலும் வெளியில் தெரிஞ்சிடும். ஒன்றிய செயலாளர் லெவல் கூட அது தெரியும். அதுதான் திமுக வந்து ஒரு கேடர் பார்ட்டி, ஏடிஎம்கே வந்து ஒரு மாஸ் பார்ட்டி. மாஸ் தான் வந்து அவங்களுடைய வேலையை, அவங்களுடைய விஷயங்களை மறைச்சி வெளியில் சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? இப்போ எம்ஜிஆர் 84 உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது எம்ஜிஆர் நடந்தார், பேசினார் அப்படின்னு ஒரு வீடியோ கேசட்லாம் வெளியிட்டு தான் அந்த 84 தேர்தலில் பிரச்சாரம் பண்ணாங்க, அவங்க ஜெயித்தாங்க. அந்த மாதிரி கலைஞருடைய உடல்நிலை குறித்து எந்த விதமான விஷயமும் இல்லை. தன்னோட உடல்நிலையை நல்லா பராமரிச்சுக்கிட்டவர் கலைஞர். ஜெயலலிதாவை விட அதிகமான ஆண்டுகள் வாழ்ந்தவர் கலைஞர். அவர் இப்போது நம்ம ஊடகங்கள்லேயே பார்த்தோம், அவங்க பேத்திகள் போயிட்டு பாட்டு பாடுறது, நிற்கிறது, பேசுறது, அவருக்கு வேண்டியவங்கெல்லாம் போய் பார்க்கறது, கலைஞரோட இது பண்ணுறது எல்லாம். இப்போது தயாள் அம்மாள் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க. கிட்டத்தட்ட மறதி நோய் என்பது அவங்கள வந்து பெரிய அளவுக்கு ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போனா அவங்க என்ன அங்கே அடிமையாக ட்ரீட் பண்ணப்படுறாங்க, இல்லை சிறைக்குள்ளையாக வச்சுருக்காங்க அவங்கள? இல்லை. ஆனால் இந்த விஷயத்த ஆர் ராசா தானே ஆடியோவில் பேசுகிறதா சொல்கிறாரு எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ். ஆர் ராசா பேசினாருங்க. ஆர் ராசா வந்து சிறைக்குள்ளே வச்சார் அப்படின்ற மாதிரி அவர் பேசினதா சொல்கிறாங்க. அந்த ஆடியோவை வந்து ஆர் ராசா மறுக்கிறாரு. அது வந்து ஒட்டப்பட்ட ஆடியோ, வெட்டப்பட்ட ஆடியோ, திருத்தப்பட்ட ஆடியோன்னு அவர் சொல்கிறாரு. மாரிதாஸ் வந்து அதை சேலஞ்ச் பண்ணுறாரு. நீங்கள் ஒட்டப்பட்ட ஆடியோ, வெட்டப்பட்ட ஆடியோனா நீங்கள் வந்து கேஸுக்கு போங்க, நான் உங்களை வந்து கோர்ட்டில் சந்திக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆடியோஸ் எல்லாமே இப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து ஒரு ஆடியோ வெளியிட்டார். அவரோட குரல்கள் வந்து அதில் இருந்தது. அது வந்து பிரவீன் சக்கரவர்த்தி தான் அதை வந்து வெளியிட்டார். பிரவீன் சக்கரவர்த்தி கிட்ட பேசின ஆடியோன்னு சொல்லப்பட்டது. அதை வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மறுத்தார். ஒன்று இல்லை 2 ஆடியோ. ஒரு ஆடியோவை வந்து ஒருத்தர் வெளியிட்டார், இன்னொரு ஆடியோவை அண்ணாமலையே வெளியிட்டார், ரைட்டுங்களா? அந்த மாதிரி இந்த மாதிரி வீடியோக்கள், ஆடியோக்கள், இந்த விஷயங்கள்லாம் வெளியில் வரும்பொழுது அதோட ஆத்தென்டிசிட்டி வந்து கொஸ்டின் பண்ணப்படும். அந்த இப்போ பிடிஆர் ஆடியோவுடைய ஆத்தென்டிசிட்டி இது வரைக்கும் ப்ரூவ் ஆச்சா? ஆனால் அவர் பதவி மாற்றப்பட்டிருக்கிறார் இல்லையா? அவர் பதவி பொறுப்பு மாற்றப்பட்டது, பதவி மாற்றப்பட்டதுலாம் வேற காரணம். அது வந்து ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர், ரைட்டுங்களா? அவர் வந்து நிதியமைச்சரில் ஐடிக்கு போகிறாரு, அதெல்லாம் வந்து ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். அதுக்கும் ஆடியோவுக்கும் சம்மந்தம் இருக்கா? அப்படி அவர் சொன்ன ஆடியோ வந்து அக்செப்டன்ஸு திமுகவுக்கு இருந்திருந்தா அவர் அமைச்சர் பதவியிலே இருந்திருக்க மாட்டார். மலைச்சாமின்னு எனக்கு ஒருத்தர் நல்லா தெரியுங்க. தேர்தல் ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்கு, கூட்டணி சம்பந்தமாக டெல்லியில் பேட்டி கொடுக்குறாரு. அவர் வந்து கட்சியிலேருந்து தூக்கி எறியப்பட்டார், டிஸ்மிஸ் பண்ணப்பட்டார். அந்த மாதிரிலாம் நடக்கலையே திமுகவில். ஸோ பிடிஆரோடைய ஆடியோவுடைய ஆத்தென்டிசிட்டி வந்து இட் இஸ் நாட் ஸ்டில் ப்ரூவ்டு. அதை வெளியிட்ட 2 பேருமே ப்ரூவ் பண்ணல, இன்க்ளூடிங் இப்போ ஆர் ராசா பேசியதாக சொல்லப்படுற இந்த ஆடியோ இருக்கு இல்லைங்க சார், இது எப்போ பேசினதா எடுத்துக்க வேண்டியது இருக்குது, அல்லது வந்து இது ஏன் இப்போ பர்பஸ்ஃபுல்லாக இது வெளியிடப்படுதா சார்? அது பேசப்பட்டதான்றதே சந்தேகம் சார். அதுதான் ஆர் ராசாவுடைய வக்கீல் நோட்டீஸோட கிளைம் வந்து அது வந்து வெட்டி ஒட்டப்பட்ட ஆடியோன்றது தான் அவருடைய வக்கீல் நோட்டீஸோட கிளைம். அதுதான். அப்போது நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய குரல் யாருது, அது எப்போ பதிவு பண்ணப்பட்டது, எப்படி பதிவு பண்ணப்பட்டது, ஏன் இப்போ ஒளிபரப்பாகுது, அதையும் எடப்பாடி எடுத்து பேசுகிறாரு, ரைட்டுங்களா? எனக்கு தெரிஞ்சு கலைஞர் அப்படி நடத்தப்படல, ரைட்டுங்களா? ஜெயலலிதாவுடைய நாட்களை வந்து நான் ஒரு ரிப்போர்ட்டராக வந்து அப்போலோவில் பார்த்தேன்.
கலைஞருடைய இறுதி நாட்களையும் நான் பார்த்துருக்கேன். ஜெயலலிதாவுடைய இறுதி நாட்கள் வந்து முழுக்க முழுக்க யாருமே அங்கே போக முடியல. எல்லாருமே ஒரு கண்ணாடி துவாரத்துலேருந்து தான் பார்த்தாங்க. அந்த அம்மாவை பற்றி வெளியில் வந்த ஒரு விஷயம் வந்து அந்த அம்மா ஜூஸ் குடிக்கிறதும் இதுதான் வெளியில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதே வந்து எப்படின்னா, அப்போது சசிகலா அங்கே இல்லை. சடனாக ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து டெவலப் ஆகுது. அந்த அம்மா வந்து அதை வந்து சசிகலா பின்னாடி பேசுகிற மாதிரியே ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சசிகலா நடித்து காட்டுற ஒரு வீடியோவும் வெளியில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருக்குன்னு விசாரணை கமிஷன், ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. கலைஞர் வந்து சாவில் மர்மம் இருக்குது, கலைஞர் வந்து வீட்டில் அடிமையாக ட்ரீட் பண்ணப்பட்டார்னு எந்த கிளைமுமே வந்து திமுகலேருந்து வரல. திமுகவில் வந்து இப்போ ஸ்டாலின் சொல்லனாலும் அழகிரி சொல்லியிருக்கலாம், அழகிரி சொல்லனாலும் கனிமொழி சொல்லியிருக்கலாம், எங்கள் அப்பா வந்து வீட்டு சிறையில் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ கலைஞருடைய இறுதி நாட்கள் விசாரணை கிடையாது, ஜெயலலிதாவுடைய இறுதி நாட்களை பற்றி விசாரணை. பொதுச் செயலாளர் இபிஎஸ் தான் சொல்றாரு, 2026 அதிமுக ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் கலைஞருடைய அந்த சிறை வைக்கப்பட்ட அந்த சம்பவம் குறித்தான விசாரணை அமைக்கப்படுன்றார் இல்லையா? அது எப்படி புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு? அது இப்போ லேட்டருங்க, எவ்வளோ நாள் ஆச்சு. ஜெயலலிதா விசாரணை கமிஷன் அமைச்சு தீர்ப்பு வந்துச்சு, ஸ்டாலின் அரசு அது மேலே நடவடிக்கை எடுக்கல. அது ஸ்டாலின் அரசு மேலே இருக்கக்கூடிய ஒரு விமர்சனங்களில் ஒன்று. ஜெயலலிதா சாவில் இருக்கக்கூடிய மர்மங்களை நான் விசாரிப்பேன், கொடநாடு வழக்கில் என்ன நடந்தது என்பதை நான் விசாரிப்பேன், வேலுமணியை வந்து சிறைக்கு அனுப்புவேன். இதெல்லாம் வந்து ஸ்டாலினுடைய வாக்குறுதிகள், நிறைவேறாத வாக்குறுதிகள் நிறைய சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் இந்த வாக்குறுதிகள் நிறைவேறாமல் போனதை பற்றி யாரும் அதிமுகலேருந்து பேச மாட்டாங்க. ஆனால் இந்த வாக்குறுதிகள் நிறைவேறலை. ஜெயலலிதாவுடைய மரணம் மர்ம மரணம்ன்றதுல இருக்கக்கூடிய ஆறுமுகசாமி கமிஷனுடைய ஃபைண்டிங்கில் என்ன தெரியுங்களா இருக்குது? அவங்களோட பிளட்ல பொட்டாசியம் லெவல் அதிகமாக இருந்தது. பொட்டாசியம் என்பது மலை வாழைப்பழம் போன்ற வாழைப்பழங்கள் சாப்பிடுவதனால் வரக்கூடியது தான் பொட்டாசியம் லெவல். பொட்டாசியம் லெவல் 12 mgக்கு மேலே இருந்ததுனால அவங்களுக்கு அந்த ஹார்ட் அட்டாக் வந்ததுன்றதான் ரிப்போர்ட்டு. அப்போது மலை வாழைப்பழம் உட்பட அவங்க உணவை வந்து யார் கொடுத்தா? அப்போலோ ஹாஸ்பிட்டல், சசிகலா, வேறு யாரும் அங்கே ஆக்சஸே கிடையாது. அவங்க 2 பேர் தான் அதுக்கான பொறுப்பு. அந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணி தான் வந்து ஆறுமுகசாமி வந்து தன்னுடைய அறிக்கையை கொடுக்குறாரு. அதுதான் விசாரணை கமிஷனோட. இந்த இடத்துல கலைஞர் சிறை வைக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆராசா பேச வேண்டிய அவசியம்ன்றது ஸ்டாலின் வெர்சஸ் மு க அழகிரி அப்படின்ற ஒரு களம் இருக்கும் பொழுது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக உள்ள வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றதானே இவங்க சொல்ல வர ஒரு விஷயம். சார், நீங்கள் திருப்பியும் ட்ராயிங் டு த ஸ்கொயர் ஒன்னில் கூப்பிட்றீங்க என்ன. நான் சொல்கிறேன், இது டிஸ்பியூட்டட் ஆடியோ. இந்த டிஸ்பியூட்டட் ஆடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து ஸ்டாலின் வந்து மு க அழகிரிக்கு எதிராக சதி பண்ணாரா, கனிமொழிக்கு எதிராக சதி பண்ணாரா, அப்படிலாம் போக முடியாது. இட் இஸ் அ டிஸ்பியூட்டட் ஆடியோ. அந்த டிஸ்பியூட்டட் ஆடியோக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து ஃப்யூச்சர் தான், புரியுதுங்களா? அதை வந்து ப்ரூஃப் பண்ணோம். இப்போ வெளியிட்ட மாரிதாஸ் உட்பட வலதுசாரி ஆதரவாளர்கள் வந்து அதை ப்ரூஃப் பண்ணோம், ரைட்டுங்களா? மாதிரி நிறைய ஆடியோஸ் இருக்குது, நிறைய வீடியோஸ் இருக்குது. இப்போ கேடி ராகவனை பற்றி ஒரு வீடியோ விட்டார் அண்ணாமலை. அந்த வீடியோவில் இருக்கிற பெண் யார் இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. அண்ணாமலை எங்கே சார் விட்டார்? இல்லை, ஒரு பத்திரிகையாளர் விட்டார், அண்ணாமலை அதில் சம்மந்தப்பட்டார், அவர் அது வேணான்னு தடுத்தார். அந்த ஆர்கியூமெண்ட் எல்லாமே அந்த பத்திரிகையாளர் வெளியிட்டார், ரைட்டுங்களா? வெளியிடப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பெண் யார் இன்றைக்கி வரைக்கும் அது தெரியாத விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குங்க. இப்போது நரேந்திர மோடி பற்றி பல விஷயங்கள் வெளியில் வருது, ரைட்டுங்களா? அவருடைய இது இப்போது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், நரேந்திர மோடி பற்றி அங்கே வந்து ஹர்மன் சிங் கவுர் அப்படின்ற ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் மூலமாக போகிறாரு. எப்ஸ்டீனோட நரேந்திர மோடிக்கு கான்டாக்ட் இருக்குன்ற உடனடியாக அமெரிக்காவோட ஒரு அப்சல்யூட் சரண்டர் ஒப்பந்தம் ஒன்று போடுறாங்க. 18% டேக்ஸ் வந்து நம்ம பொருட்களுக்கு அமெரிக்கா வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டோட்டல் சரண்டர் அக்ரிமெண்ட் வந்து போடுறாங்க. இப்போ எப்ஸ்டீன் ஃபைலுக்குள்ளே நரேந்திர மோடி இருக்கிறாரா இல்லையான்றது கிரே ஏரியா. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிரே ஏரியாங்க. இதுக்குள்ளேருந்து நீங்கள் ஆர்கியூமெண்ட்டே கொண்டு போக முடியாது. நீங்கள் பண்ண நல்ல காரியம் என்னன்னா,
இது வரைக்கும் விவாதத்துக்குள்ளே எடுக்காமல் இருந்த ஆராசா வீடியோவை விவாதத்துக்குள்ளே நம்ம எடப்பாடி மூலமாக எடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். நக்கீரன் பிரகாஷ், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது சர்ச்சையை உருவாக்குவது தான். தேன்கூட்டில் கல்லெறிஞ்சு பார்க்குறாங்க, அது என்ன நடக்குது, கரெக்டாக பட்டு ஏதாவது எஃபெக்ட் வருதா அப்படின்றது தான். சர்ச்சையை உருவாக்குறது தான் எடப்பாடி அதை எடுக்கிறாரு, டேக் பண்ணுறாருன்னா. அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஆராசாவோட பேச்சுக்கள் வந்து சர்ச்சைக்குரிய பேச்சுக்களாக உருவாக்கப்படுது. போன பார்லிமெண்ட்டு தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் வந்து எடப்பாடியுடைய தாயாரை பற்றி தப்பாக சொல்லிட்டாருன்னு பெரிய அளவுக்கு போஸ்டர் அடித்து ஓட்டினாங்க அந்த கொங்கு மண்டலத்தில் எல்லாத்துலேயும். ஸோ அந்த சர்ச்சையை உருவாக்கி அதன் மூலமாக அதிமுக வாக்குகளை திரட்ட அதிமுக இன்னும் அதிகமாக பண்ண முடியுமா? இப்போது கலைஞர் மேலே திடீர்னு எடப்பாடிங்கன்னா அவ்வளோ பாசம் வந்திருக்கு, ஒன்றும் கிடையாது. அதுதான்.